ஃபோன் கால் வந்திருக்கு, பக்கத்துல யாரோ இருக்காங்க போல இருக்கு, ஏதோ பேசுறாப்புலன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா இப்ப நான் பெங்களூர்ல இல்லைன்னு நீ சொல்லிட்டு இருக்கிற. அப்போ உனக்கு கன்னடம் தெரியுது இல்ல? எனக்கு கொஞ்சம் தெரியும் சொல்றேன் பிரதர். இப்ப தெரியாதுன்னா இப்ப கொஞ்சம் தெரியுது. ಓಕೆ. ನನ್ ಜೊತೆ ಮಾತಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಮಾತಾಡಿ, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಬೇಡ. இல்ல நீங்க பெங்களூர் பேசுறது தெரியும், ஐ மீன் கன்னடா பேசுறது சொல்றேன். உன் கட்சி தான் கோல்மால் நினைச்சேன். கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே கோல்மாலா தான் இருக்கிறீங்களா? இல்ல புரியல. நான் கட்சியிலே இல்லடா டே எவ்வா. ஒரு நிமிஷம் இந்த இடத்துல நான் டேக் ஓவர் பண்ணி வேணாம். நீ வந்த புதுசுல என்ன சொன்ன? மைக்கு வாங்கின உடனே நான் வந்து இங்க இதுல இருக்கிறேன், நான் ரசிகனா கிடையாது, நான் கட்சி தொண்டன், கட்சிக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னேன். ஹலோ டேய் ரெக்கார்ட் தம்பி. ஓகே ஓகே, நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன். சுமார் ஒரு 6 மணி அளவுல நான் சொன்னேன் உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு. நீ இப்ப 10 மணி ஆக போகுது, நீ அதை தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க. ரைட்? இல்ல ஒரு நிமிஷம் சும்மா கேட்ட கேள்விக்கு நீங்க சும்மா நீங்க கற்பனை பண்றீங்க. விஜய் அப்படி பண்ணிருக்கான், விஜய் அவர் விடுங்க. அவர் வந்து இப்போ 3 நிமிஷத்துல அவர் வந்து ஏதோ சொல்ல போறாரு. இப்ப நடந்த ஒரு சம்பவம், முதலமைச்சர் ஏதோ தப்பு பண்ணிருக்காரு. அது முதலமைச்சர் இல்ல, அந்த மினிஸ்ட்ரியில உள்ளவர். இந்த இவங்க எல்லாம் அரெஸ்ட் ஆனாங்கல்ல, செந்தில் பாலாஜி பழைய கேஸ், அதுக்கப்புறம் பொன்முடி, இப்ப எல்லாம் அவங்க எல்லாம் வெளில வந்திருக்காங்க பெயில்ல. அதுக்கப்புறம் இப்ப துரைமுருகனோட பையன் 13 கோடி என்னமோ இது பண்ணாங்க. அந்த ஏடிஎம்கேல 100 கோடி சீஸ் பண்ணாங்க. ரெக்கார்டு பண்ணுங்க, நீங்க கேஸ் பண்ணுங்க, எது வேணாலும் பண்ணுங்க. நான் வந்து ப்ரோ இவ்வளவு தைரியமா இருந்தா அட்ரஸும் போட்டு, நீங்க உருட்டுற மாதிரி நான் உருட்டலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல இவ்வளவு தைரியமா இருந்தா நீ அட்ரஸ் போட்டு இதுதான். சரி, நான் என் பின்கோடே சொல்றேன், 614015. இல்ல அதெல்லாம் வேண்டாம் ப்ரோ. அதெல்லாம் வேண்டாம். அந்த 3 கேஸ் என்ன? லொகேஷன் அனுப்பி விடாம பேசாம இத விட தெளிவா கேக்கலாம். வாட்ஸ்அப் லொகேஷன் நான் பின்கோட் சொல்றேன்ல, நான் போலீஸ் ஸ்டேஷன் சொல்றேன். ஓகேவா? பரவகோட்டை போலீஸ் ஸ்டேஷன் 614015. வாட்ஸ்அப் லொகேஷனை ஷேர் பண்ணு. நான் போலீஸ் ஸ்டேஷனே பக்கத்துல தான் இருக்கு, அதான் சொல்றேன்னு கேளுங்க. 614015. ஒழுங்கா கேளுங்க. சும்மா உதார விடாதீங்க நீங்க. ஆனா எப்படி சொல்றது, நீங்க விஜய அடிக்கணும்னு தான் பாக்குறீங்க தவிர மிச்சபடி நீங்க ஜென்ரலா இவங்க பண்ற அட்டூழியங்களுக்கு எதிரா ஒரு மாற்று சக்தி வரணும்னா நீங்க எதிரே பாக்குறீங்க. நீங்க ஒரு இங்க பாருங்க கவர்மெண்ட் நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு ஆசை இல்ல. வெறும் சினிமா மாயத்துலதான் இருக்கேன். அது என்ன சினிமா மோகத்துலதான் இருக்கேன். கவர்மெண்ட் நல்லா இருக்குன்னு நினைச்சா நீங்க முதல்ல சினிமாவை நல்லா இருக்க விட்டீங்களா? இல்ல தெரியாம கேக்குறேன். 50 பேரை வச்சு உட்காந்துக்கிட்டு கேரளால உட்காந்து ஆபீஸ போட்டு உட்காந்துக்கிட்டு கேப்பா பாக்ஸ் ஆபீஸ் நாங்க தான் நெஞ்சில் அடிச்சுட்டு உட்காந்து மார்க்கெட்டிட்டு உட்காந்து சுத்துனது யாரு? நீங்க தானே? மாஃபியா வச்சிருந்தாங்களா? என்னோட கேள்வி முடிஞ்சு. எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் விஜய் மாஃபியா வச்சிருந்தாங்களா? பிரதர் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? விஜய் மாஃபியா? ஐயா என்னோட கேள்வி முடிஞ்சு. முதலமைச்சர் தீவு எந்த விஷயத்துக்கும் சொல்லவே இல்லை, அதெல்லாம் இறங்கிறேன். கபிலன் ரொம்ப நன்றி. ஆனா சிவனேசன் எனக்கு புரிஞ்சிச்சு. நீங்க எனக்கு ஒரே ஒரு கேள்வி, அந்த சரக்கு பேரு சொல்லு. இவ்வளவு போதையில ஓல்டு பாக்கா பக்காட்டியா? பிரதர் நீங்க தான் கற்பனை உலகத்திலே கட்சி கொள்ற மாதிரி புரியாத மாதிரி எல்லாத்தையும் போட்டு நான் சொல்லிடுறேன். ஓல்டு டேவனு பவுச்சில வாங்குற 25 ரூபா விஸ்கி. ஒயின் ஷாப் மூடுங்கன்னு ஒரு பக்கம் இந்த பக்கம் பேச வேண்டியது, இன்னொரு கையில கோட்டரை வச்சுட்டு பேச வேண்டியது. நான் போதெல்லாம் இல்ல, நீங்க கற்பனை உலகத்துல இருக்க. கபிலன் சும்மா பேசட்டும். இந்த அரசியல் ரொம்ப புதுசு. இப்படியே எல்லா ஸ்பேஸ்லயும் போய் பேசிட்டு வா. நல்ல ஊடக பேச்சாளர் இணை செயலாளர்னு பதவியே வாங்கி கொடுத்தலாம், ஒண்ணும் கவலைப்படாது. இல்லையா? நான் வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல உங்களை எஜுகேட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க ஐயா நண்பர்களே ஒரே நிமிஷம், நான் பெட்டு கட்டி சொல்றேன். 2000 ரூபாய் பெட்டு. ஓகேவா? அந்த ஆளு கொடத்தி பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன பார்ல ஃபேக்டரியில வேலை செஞ்சு முடிச்சு 500 ரூபாய்க்கு இல்ல இன்னைக்கு 300 ரூபாய் பட்ஜெட்டோட உக்காந்து ஓல்டு டேவனு சரக்கு அங்க மிச்சம் இருக்கிற காரப்பொரிய வச்சு குடிக்கல அப்படின்னு சொல்லுங்க.
நான் இந்த ஸ்பேஸ்லயே வரலங்க. ஐடி டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. இல்ல அவர் யாருன்னு சொல்லுங்க முதல்ல. அவர் யாருன்னு சொல்லுங்க. முதல்ல சொல்லிட்டு இருந்தீங்களா, அவர் யாருன்னு சொல்லுங்க. ஐயோ நீ வேறயா நீ? ஆனா உன ஃபேக்ட் செக் பண்ற நீ ஏதோ பயில்வான்றாங்க உன ராக்ஸ் கம்முனிதியா கம்முனு. அவங்க கிட்ட கேட்ட கேள்விக்கு அவனுக்கு பதில் வாங்கு. ஐயோ அப்ப ஏன் நாங்க 1.5 மணி நேரமா கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். உனக்கு முன்னாடி 10 கேள்வி கேட்டோம், இன்னும் பதில் வரல. நான் கேட்ட கேள்வி அவன் பதில் சப்போர்ட் சொல்றான். பண்றேன். முக்கியமா இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றது அவங்க தேர்தல் அறிக்கையில வச்சிருக்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். நான் என்ன கேக்குறேன், தேர்தல் அறிக்கையில வச்சிருக்கிறத சிவனேஷா ஒண்ணே ஒண்ணு பண்றீங்க, உருப்படியான ஒரே ஒரு வேலை. ஆனா ஐயோ ராக்கு நீ பண்ண வேலையில அவன் இப்ப போய் 50 கிராம் சிக்கன் 65ம் ரெண்டு வெங்காயமும் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். அந்த வேலையை நீ செஞ்சுட்டு இருக்க. நான் உட்காந்து நான் கேட்ட கேள்விக்கு வேற நீ இன்வெஸ்டிகேஷனே நீங்களும் அதே மாதிரி அதே சேம் தான். விஜய் ஃபேன்ஸும் அதே பண்றாங்க. அவன சொல்ல சொல்லு. பண்றாங்க, நீங்க கிரியேட் கண்டாபுரம் மார்க்கெட் ஃப்ரூட் மார்க்கெட் பக்கத்துல இருக்கானா இல்லன்னு சொல்ல சொல்லு. உருப்படாததுக்கு என்னென்னலாம் வழியோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. மாத்தி மாத்தி இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இப்ப சொல்றேன். 1.5 மணி நேரமா கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், இன்னும் பதில் வரல. நீ கேட்ட ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் வந்துருமா? மனசாட்சியோட நடந்துக்கனே. சரி நீங்க இந்த மாதிரி கிரியேட் பண்றீங்க. நீங்க சிக்கன் வாங்குனேன் அது வாங்குனேன் அந்த கடையில இருக்கேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல அதெல்லாம் அழிச்சிடலாம். வண்டி வந்துருச்சு, ஏறிடுறீங்களா? ஏறுங்க, பேசிக்கிட்டே போகலாம். வாங்க பேசிட்டே போயிடலாம். வாங்க 6 மணில இருந்து போயிட்டு இருக்க முடியல. அவன் அந்த ஒயின் ஷாப் விட்டு போக மாட்டான். எழுதி கொடுங்க. கிளியரா நீங்க எல்லாம் கிளியரா இந்த மாதிரி நீங்களா ஒன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல உங்களுக்கு. அவன் ஒயின் ஷாப்பை விட்டு நவர மாட்டான். இல்லன்னா அடுத்த ஸ்டாப் வந்து ஆர்கே நாயுடு ஒயின் ஷாப் ஒசூர் ரோடு பக்கத்துல இருக்குது. அவன் அது வரைக்கும் உங்களெல்லாம் பாஸ் பண்ண பாக்குறீங்களா? நாடு உருப்படுறதுக்காக ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இதே இல்ல உங்களுக்கு. நீங்க கன்னிங் பண்ணாதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதுவும் நமக்கு எஜுகேட் பண்ண கடைசி வரைக்கும் விஜய் வந்து பண்ணுவாருங்கிறியே எந்த நம்பிக்கையில அதை வந்து பண்ணுவாருன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வேண்டாம், இருங்க ஒரே நிமிஷம், தப்பா எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிருங்க. நீ இவ்வளவு பேசினப்ப சைட்ல இந்த இவ்வளவு நீ பேசினப்ப சைட்ல இந்த 3 கேஸ கூகுளாவது பண்ணிருக்கலாம். உனக்கு நானே பாயிண்ட் எடுத்து தரேன், கூகுளாவது பண்ணு. அந்த 3 என்னன்னு சொல்லு முதல்ல. நீ டாபிக் மாறாத. கேஸ் விட்றா, அவன் ஏதோ சமூக நீதி நான் சொன்னேன்ல. செந்தில் பாலாஜி கேஸ், பொன்முடி கேஸ், இந்த துரைமுருகன் இது துரைமுருகன் பையன் 13 சொச்சம் கோடி மாட்டுனுச்சு. இப்ப அவர் ரொக்கமா மாட்டுனுச்சுல. எங்க மாட்டுச்சு? இல்ல பிரதர், இதெல்லாம் நான் பார்த்ததா நியூஸ்ல. அதுதான் நீங்க பாத்தீங்களா? எங்க மாட்டுச்சு அது சொல்லுங்க. அவரோட காலேஜ்ல மாட்டுனுச்சு 13. அதுதான் எந்த டிபார்ட்மெண்ட்? அது இடி தான் பிடிச்சாங்க. இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் இல்லையா? நாங்க தப்பா நினைச்சிட்டோம். ஆமா சாரி இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் பிடிச்சாங்க. ஓ இப்போ இதுதான் கரெக்ட்னு நினைச்சிட்டு இருக்கியா? இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் தான். இல்ல தபரேஷ், இதுக்கு முன்னாடி ஹோஸ்டுக்கும் ஒரு ஈரியா அடங்க ஒருத்த பாடாவதியே நீ ஒரு பெரிய தலைவலி. ஹோஸ்ட் அண்ட் கோஹோஸ்டுக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் தான், உங்களோட ஸ்பேஸ நாங்க யூஸ் பண்ணோம் அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. இதே மாதிரி டாபிக்க நானோ இல்ல சபரிஷோ வந்து கண்டினியூ பண்றதுக்கு உங்களோட பேசுறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஆனா உங்களோட ஸ்பேஸ யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா அது கிடையவே கிடையாது. வரமாட்டானுங்க, வேற வழி கிடையாது. நானே தேடி புடிச்சு ஏதோ அள்ளி சில்ல எடுத்து போட்டு மைக்கு மேல கூட்டு. கபிலன் நாங்க இப்ப என்ன பிளான் பண்ணிருந்தோம்னா, நீங்க அடிச்சு அமிச்சோனே நாங்க அவர் இல்ல கபிலன் எனி டைம் எங்களை டேக் பண்ணி கூடுங்க, நாங்க வரோம், நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றோம், அவ்வளவுதான். அந்த முதல் கேள்விக்கு கூட கொடுக்க தேவையில்ல. எல்லாருமே ஸ்பீக்கர்ல வருவோம், எல்லா பதிலும் பேசுவோம். நீங்க வந்து உடனே திமுக வந்து சொம்பு தூக்குறீங்க, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா சிவசங்கரன் பெங்களூர்ல உக்காந்துன்னு ஜில்லு ஜில்லுன்னு போட்டு டாஸ்மாக் வைக்கணும்னு பேசி எங்களோட அண்ணனோட நிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. சார் நீங்க பேசுங்க, நான் இதோட மியூட்ல போய்க்கிறேன். நன்றிகள். குரூப்ல விஜய் ஃபேன்ஸ் அவனுக்கு குரூப்ல உள்ள பேசிட்டானுங்க மேட்டர். இன்னைக்கு கூட அந்த குரூப் மேட்டர் ஒன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருந்தேன். அவனுக்கு உள்ள கபிலன் ஸ்பேஸ் யாரும் போவாதீங்கடா, அங்க அந்த ஸ்பேஸுக்கு போவாதீங்கடா, எதா இருந்தாலும் நம்மளே இங்க போட்டு ஸ்பேஸ் போட்டு பேசிக்கலாம்னு அங்க உட்காந்து கதறி இருக்கிறான் எக்ஸ்பீரி. அந்த ஐடி கூட முந்தா நேத்து ஏதோ இதாகி போச்சு போல இருக்கு. இன்னைக்கு பேக்கெட்ல உள்ள வந்து நான் உங்கள மாதிரி இருக்கிறது அவங்களும். நான் அவங்கள இரு சிவனேசன்
பொறுப்புல உள்ள சொல்றேன். உங்களை மாதிரி தற்கொலைகளாதான் அவங்களும் இருக்காங்க. நான் சொல்றது பொறுப்புல உள்ளவங்க சொல்றேன். நீயே ஒன்னா நம்ம தற்கொலை தான். அதுவே சிவனேசன், ஆனா நீங்க பெங்களூர்ல உட்காந்து சரக்கு போடலன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிருங்க. மீதி எல்லா கதையும் பேர் நான் பேசிக்கிறேன். என்னோட கேள்வி இவ்வளவுதான். நீங்க பெங்களூர்ல ஒரு ஜாகிரபில உட்காந்து சரக்கு போடுறீங்க, அது எந்த ஜாகிரபி? சப்போர்ட் பண்ணும் போதே எங்களுக்கு தெரியுது நீங்க எவ்வளவு பெரிய தற்கொலை. சிவனேசா இரு சிவனேசா, நான் என்ன சொல்றேன், அங்க எங்க ஸ்பேஸுக்கு வரக்கூடாது போக கூடாதுன்னு அப்படின்ட்டானுங்க. அப்படியே சில அல்லு சில்லு 2-3 இருக்கும். நானும் பேசுறேன் பாடுறா சிவனேசன், நான் பேசுறது கேக்குதா? இதுக்காவது பதில் சொல்லுங்க. எந்த நம்பிக்கையில விஜய் வந்து இதெல்லாம் பண்ணுவாரு? முக்கியமான கேள்வி வந்து பெங்களூர்ல சரக்கு போடுறதா இல்லையா, அதான் கேள்வி. குருளி இம்மோ நேரம் நாங்க கேள்வி கேட்டாலும் கூமுட்டீங்க, நீங்க கேட்டா மட்டும் பதில் சொல்லிடுவான். இல்ல புரியல எனக்கு. சரி, குரலி மேல ஒரு பாசம் இருக்கும்னு எதிர்பார்க்கிறாரு. கோவப்படாதீங்க. அவரு பெங்களூர்ல சரக்கு போடுறாரா இல்லையா, அது மட்டும் தான் எனக்கு தேவை. ஏன்னா இந்த மாதிரி சரி, நீங்க திருந்த மாட்டீங்க. ஆனா நிறைய பேர் இருக்காங்களா இந்த ஸ்பேஸ்ல, அவங்களாவது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு நீங்க நம்பிக்கிட்டு இந்த தமிழ்நாட்டை நாசமாக்காதீங்க, அதான் நான் சொல்லுவேன். அதனால நிறைய பேர் இந்த டாபிக்லயே வந்துடலாம். அதுல இருந்து வர மாட்டாங்க. நீங்க மிச்ச பேர் இந்த டாபிக்லயே வந்துடலாம். சினிமா சண்டை போடுங்க, எவ்வளவு வேணாலும் ட்ரோல் பண்ணுங்க, அது என்டர்டைன்மெண்ட். அதை விட்டுட்டு ஒரு ப்ராப்பரான கிளைமேக்ஸ் வந்துருச்சு போல, எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்புறாரு. ஒரு நிமிஷம் ஒருத்தரா பேசுங்களாப்பா. கச்சா முச்சான் இருக்குப்பா. இது கோயம்பேடு மார்க்கெட்டுக்குள்ள அந்த மாதிரியே இருக்கு. ஒருத்தரா பேசுங்க ப்ளீஸ். ஆனா அந்த சபரி பாருங்க, அவரு ஸ்பேஸ் கொள்ள வந்தாலே நம்மளுக்கே கோயம்பேடு மார்க்கெட் உள்ள வந்த மாதிரி இருக்கான். ஏங்க சும்மா அவர் கன்க்ளூஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போறாரு. அப்படி கிடையாது. ஆக்சுவலா நீங்க வந்ததால விஜய் ரசிகர்களுக்கும் அரசியலை பத்தி ஒன்னும் தெரியாது. ஓகேவா? விஜய்க்கும் அரசியலை பத்தி ஒன்னும் தெரியாது. என்ன ஃப்ராடு பண்ணானோ அதையே தான் வந்து அரசியல்லையும் பண்ண போறான். வாங்குற 3-4% இவ்வளவு சீன் பெங்களூர்ல இருக்கேன், பார்ல இருக்கேன், அந்த மாதிரி நீங்க தான் கற்பனை பண்ணிக்கிறீங்க. நீங்களே ட்விட்டரை பார்த்து வந்தது தானே பேசுறீங்க. இல்ல விஜய் என்ன ஃப்ராட் பண்ணா, விஜய் என்ன ஃப்ராட் பண்ணல, விஜய் பண்ணாத ஃப்ராட் என்ன? இல்ல போற போக்குல தலைவட வாடா போடன்றான். அவன் கிடக்குறாங்க. ஒரு பைத்தியக்கார நாய் தான் சொல்லுவேன் நானு. இப்ப என்னப்பா இந்த மாதிரி சொல்றதுக்கெல்லாம் நான் வந்து உங்களை மாதிரி நான் விஜய் ஃபேன் பைத்தியமும் கிடையாது, ரஜினி ஃபேன் அந்த மாதிரி. நீங்க ரஜினி ஃபேன் பைத்தியம் இல்ல ரஜினி ஃபேன் பைத்தியம் அந்த மாதிரி நான் விஜய் ஃபேன் பைத்தியம் எல்லாம் கிடையாது. என்ன திட்டினாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, பிரச்சனை கிடையாது. நான் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் நான் விரும்புறேன். அதனால நீ அடிக்கிற சரக்கு கொண்டு நான் நேத்து அடிச்ச சரக்கு கொண்டு தெளிய வச்சிருவேன். புரியுதா? ரஜினி பக்கம் இங்க வண்டி திரும்பி வச்சுக்க, கோழி தலை திருப்புற மாதிரி திருப்பி விட்டுருவேன். சரக்கு என்ன சைடிஸ் என்ன பதில் சொல்லு. என்ன சரக்கு? சுட சுட சிக்கனா என்ன? ஒழுங்கா சொல்லு. கக்கு லூசு பையல. ஒரு கேள்வி கேட்டா நானும் சரி மரியாதையா பேசணும் பார்த்தா பதில் சொல்ல முடியுதா? உன்ன வந்ததுல இருந்து எஜுகேட் பண்றேன். இன்னொன்னு என்னடா ரே சபா என்னதுடா அது இல்ல இன்னொரு வார்த்தை இருக்கு. கன்னிங் பண்ணாதீங்க என்ன. இல்ல விஜய் இந்த மாதிரி மூச்சு விடாம பேசிட்டா ஏதாச்சும் கீழே வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்கல்ல, அதை மட்டும் எடுத்துட்டு ரஜினி ஃபேன்ஸ்ங்கிற பேர்ல அவ்வளவு பைத்தியமா இருக்கீங்க. அதே மாதிரி நான் இந்த மாதிரி இல்ல, நான் ஒரு சைடா சப்போர்ட் பண்றேன். ஒரு சேஞ்ச், ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு ரிஃபார்மேஷன் வேணும். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப என் டைம் நான் எடுத்துக்கிறேன். இங்க ரஜினி ஃபேன்ஸ் ஓட்டு வேணாம், அஜித் ஃபேன்ஸ் ஓட்டு வேணாம். சரியான ஆம்பளை என்ன ட்வீட் போடு. அதுக்கு முன்னாடி நான் கிளாரிஃபை பண்ணிக்கணும். சும்மா ஒரு நிமிஷம் இருங்க. சினிமா சண்டை போடுற அளவுக்கு நீங்க அவ்வளவு தகுதியான ஆள்லாம் கிடையாது. சரியா? நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இங்க ரஜினி ரசிகர்கள் வாக்கு வேண்டாம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல என்ன எங்களுக்கு ரஜினி ரசிகர்கள் வாக்கு வேண்டாம், விஜய் அஜித் ரசிகர்கள் வாக்கு வேண்டாம், சூர்யா ரசிகர்கள் வாக்கு வேண்டாம். சரியான ஆம்பளை இருந்தா போட சொல்லு. பேசிட்டு இருக்கீங்க. உங்க வாக்கு வேணாம் நான் எதுக்கு நான் இங்க பேசிட்டு இருக்கேன்? நவ துவாரத்தையும் சாத்திக்கிட்டு பேசணும். நான் அதான் சொல்றேன். நீங்க சீரியஸாவே
எப்படி இல்லப்பா சொல்றது இங்க அவ்வளவு பாருப்பா பைத்தியமா இருக்கீங்கன்னு சொல்றேன். அது இங்க உங்களுக்கு பாருப்பா அதனால உங்களுக்கு நான் சொல்றது கேளு. நான் எதுக்கு டிவிக்கே தெரியுமா பைத்தியமா சப்போர்ட் இல்லையா? நான் இல்ல என்னோட டிவிக்கே பெனிஃபிட்டுக்காக தான் நான் சப்போர்ட் பண்றேன். கட்சியோட இல்ல என்னோட கொள்கையே என்னோட தெரியாம ஐயா பெனிஃபிட்டுக்காக சிவனேசா இங்க பாரு என்னோட எனக்கு ஒரே ஒரு பெனிஃபிட்டுக்காக வாய்ப்பு கொடு. சப்போர்ட் இங்க பாரு பண்றேன். எல்லாரும் பேசிட்டாங்க, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. 6 மணில இருந்து நானும் கேட்டுட்டு இருக்கேன். என் கேள்வி 2 தான். ஆப்ஷன் கொடுத்துறேன், நீயே கிளிக் பண்ணிக்கோ. ஒண்ணு, நீ அடிக்கிற சரக்கு என்னன்னு சூமோ கேட்ட மாதிரி பதில் சொல்லிடு. இல்லன்னா வண்டி வந்துச்சு ஏறிடு. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணு ப்ளீஸ். ஆமா. விஜய் உனக்கு இல்லனா பேராசை இல்லனா ஜாஸ்தி. ரோட்டுக்கு அந்த பக்கமா போ, இல்லனா ரோட்டுக்கு இந்த பக்கமா போ, இல்ல நாரி நடு ரோட்ல முட்டிடும், உட்கார்ந்து நாரி படுத்துரு. முட்டிடும். பிரதர் நீங்க இந்த மாதிரி தான் எப்படி சொல்றது நான் உங்களை என்ன பிரதர் சொல்றது? டேய் அவன் என் நம்மள வாயில ஏதாவது வந்துற பைத்தியமாக்கிறதுக்கு போகுது. வந்திருக்கான், உனக்கு தெரிஞ்சுங்க எதுவுமே சொல்ல எல்லாரும். தெரியல. மத்தவங்க பிரதர் சொல்றவங்கள காதுல வாங்கு. நீங்க நான் சொல்லதான் கேட்க மாட்டேறீங்க. நீங்க பைத்தியமா இருக்கீங்க. டேய் நான் நீ சீரியஸா சொன்னது நீங்க லிட்டரலா கேட்டு பைத்தியமா ரத்தமே இருக்கீங்க. வந்துருக்குறாங்க. 3 வார்த்தை தாட்ட திருப்பி திருப்பி சொல்ற. எது கேட்டு டேய் போட மறந்தே போச்சுடா, திருப்பி திருப்பி முதல்ல கண்ணிங்க. இருந்து ஆரம்பிச்சு. நான் சொல்றேன் நான் கண்ணிங்க சொல்றேன் கண்ணிங்க கண்ணிங்க அண்டர்ஸ்டாண்டிங். கண்ணிங்க. நீ என்ன கன்னிசாமியா? இல்ல புரியல எனக்கு. இல்ல இல்ல இல்ல, நீ அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொல்ல வர நீ? நான் யூஸ் எஜுகேட் பண்ணல. நான் இரு 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 லிட்டரலி என்ன இரு கண்ணி விஜய் கிடையாம இருக்கியா? இருங்க கபிலன் ஒரே நிமிஷம். விஜய் என்ன பிராடுத்தனம் பண்ணானு இல்ல, ஹோஸ்ட் பர்மிஷன் கொடுங்க, மேல ஒரு சில ஸ்கிரீன்ஷாட் ஏத்த வேண்டியது இருக்கு. ஏத்தட்டா? பர்மிஷன் ஏத்தி கொடுங்க. ஏத்தி இதோ ஏத்தி. ஏத்துறேன் இதோ வரேன். இரு நீ இருடி மவனே. சும்மா அந்த கேள்விக்கு பதில் வரணும்னா உங்க ஐடியா நான் ரிப்போர்ட் ஆமாப்பா, அடிப்பேன். அவன் அந்த நம்ம இதுக்கு பெரியப்பா சொல்லி ஆகணும். எஸ்எஸ்சி சொல்லியிருப்பாருப்பா, அந்த வீடியோவும் ஏற்றி விடுப்பா. அவன் வீடியோ அது பாத்துக்க மாட்டான் இருக்கட்டும், தம்பி. சும்மா கேட்ட கேள்விக்கு பதில் ஏன் சிங்கமோட ராக், சொல்லணும் அவன். அதுதான் நானும் ரொம்ப நேரமா நிக்கிறது. நான் உள்ள வந்ததுக்கு காரணமே அதுதான். சிஎம் மேல இருக்கிற ஒரு 3 கேஸ நீ சொல்லிடு, நான் மீதி எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன், அமைதியா கேட்டுக்கிறேன். நீ என்ன வாய்க்கு வந்தபடி என்ன வேணா திட்டிக்க. ஏய் சிவனேசா, செந்தில் கூட ஒத்துக்கிட்டாப்புல கடைக்காரன் கொடுத்த வாழைப்பழத்தை நான் தான் தின்னேன்னு. தயவு செஞ்சு ஏதாவது ஒத்துக்க. தெரியல தெரியாம சொல்லிட்டுன்னு ஒத்துக்க. உயிரை எடுக்காத. இல்ல கபிலன், எனக்கு தெரிஞ்சு போச்சு. முன்னாடி அபியூஸ கையில எடுத்து பார்த்தானுங்க, இப்ப வேலைக்கு ஆகாதுன்னு எழுத்தாப்புல இருக்க எல்லாரையும் பைத்தியமாக்கணும்னு முடிவு தல அவனுக்கு பண்ணிட்டான். குரூப்ல மெசேஜ இதான் போட்டு விட்டு, அவனுக்கு டேய் தீபக் நீ தான் வருவ, இது இதுக்கே வந்து தேவை மேல வந்து மாட்டேங்குது. ஆட்டத்தை கழிச்சு விடுறான்னு சொன்னான். அவனை துரத்தி விட்டேன். அதுக்கப்புறம் ஆள் மாட்டிட்டான், சக்கியா மாட்டிட்டான். இல்ல இவனை முதல்ல இல்ல கீழே இறக்கிறதுக்கு அவன் கபிலன், வந்தான், கபிலன் காப்பாற்ற ரொம்ப பார்த்தான் தான். சிம்பிள். எனக்கு தலைவர் கலைஞரை பத்தி ஒரு இடத்துல பேசினா எனக்கு மனசு தாங்காது. நான் அந்த அந்த இடத்துல நீங்களா இருந்தாலும் அந்த கேள்விதான் கேட்பேன். அவன் கலைஞர் தானே சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் ஆனது. இன்கமன் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், ஊழல் கட்சிக்கு ஊழல். இல்ல இல்ல இவன் அடங்க மாட்டான், இல்ல இவன் அடங்க மாட்டான். சரி என்ன இரு இரு இரு. இப்ப அது என்ன தண்டனை பெற்றாரு? இப்ப எந்த எந்த கோர்ட்ல தண்டனை பெற்றாரு நீ இப்ப எடுத்து சொல்ற? கரெக்ட், அது சொல்லு. இப்ப பேசு இப்போ. எந்த கோர்ட்டா? இல்ல நான் சொல்றேன், எந்த கோர்ட்ல, சேலஞ்ச் பண்றேன் நான். எந்த சாம்பர், என்ன வழக்கு, அதை மட்டும் சொல்லு. அந்த வழக்குக்கான தீர்ப்பு, அந்த இதை ஒரு ப்ரூஃபோட பேசு. பிரதர் நியூஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்காங்க, அதான் பிரதர் சொல்லுவாங்க. நான் அரஸ்டானா சாமானியனா குற்றவாளியா யூசுவலா உங்க ஊர்ல? அரசியல் ஆகிருக்குங்களா? பிரதர் நான் நான் நார்மல் நான் தான் சொல்றேன் கட்சியே சரி இருங்க, சிவனேசன் நான் சொல்றேன் உங்களை. சப்போர்ட் பண்றேன். சிவனேசன் நான் நான் ஒண்ணு இருக்கிறதே சொல்றேன். சிவனேசன் நான் சொல்றேன். அவைலபிள்ல பெட்டரானதை டிவிக்கு சப்போர்ட் சிவனேசன் பண்றேன். டிவிக்கு அதனால பெட்டர்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா இங்க இருக்கவங்க நல்லது, நான் ஐயா ஏன் நல்லதுக்கு தான் support காது பண்றேன். நீங்க குத்தி ரஜினிக்கு அஜித்துக்கு சும்மா கண்மூடித்தனமா சொல்றீங்க. ஆனா யோ, நான் நான் கேள்விய காது நன்மைக்காக குத்தி தான் சொல்றேன். நான் என்னோட நன்மைக்காக தான் டிவிக்கு சப்போர்ட் பண்றேன். ஆனா அவனை நீங்க என்ன பேச கண்மூடித்தனமா விட நெஞ்சு வலிக்குதுடா எனக்கு. சபாவுக்கு சும்மா உங்களுக்கு எல்லாம் என்ன பேராசையா? 6 மணி ஒரு நிமிஷம் இருக்குப்பா. மறுபடியும் சொல்றேன் சிவனேசா, இது ஒன்றும் விளையாட்டு மயிரில்ல. அடுத்து கெட்ட வார்த்தையில அசிங்கமா திட்டிடுவேன். ஒழுங்கா யாராவது ஒரு ஆள் கேட்ட கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லு. நீ ஒரு குறை சொல்றேன்னா அதுக்கான ப்ரூஃபை மேல ஷேர் பண்ணிட்டு பேசணும். இல்ல சும்மா அவரு சொன்னார்ல இது மாதிரி அரெஸ்ட் ஆனா குற்றவாளின்ட்டு. நான் கேக்குறேன், இப்ப சிவனேசன் ஒரு இடத்துக்கு போறாரு, அவர் ஃப்ரெண்டு கொலை பண்ணிடுறாரு. இப்ப சிவன் என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்ப அவர் குற்றவாளியான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. அவர் அரெஸ்ட் ஆயிட்டாரு, இப்ப அவர் குற்றவாளி தானே அவரு? ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்னிங் சொல்லிடுறேன். தலைவர் கலைஞர் மேல குறை சொன்ன இந்த சந்தல எவனுமே நான் அசால்ட்டா விட்டதே கிடையாது. நீ செத்துருவ. சும்மா விடுங்க. சும்மா நீங்க வேறயா? இல்ல சுமோவுக்கும் சபரிசுக்கும் பேராசை. 6:15 இருந்து முட்டிக்கிட்டு இருக்கோம். இவன் கூட நீங்க வந்தோடனே பதில் வாங்கிடுவீங்களா? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இல்ல ராக்ஸ், அது கிடையாது. நான் அந்த மாதிரி ஒரு ஆளே கிடையாது. நீங்க மைக் ஆன் பண்ணி சொல்லியா? நேரம் ஆகுது, சாப்பிட போன மணி 10 ஆச்சு. சிவனேசா ப்ளீஸ் சிவனேசா, தோல்வி ஒரு வாட்டி அன்மியூட் பண்ணா செத்துருவான். தலைவர் கலைஞர் மேல ஒரு குறைய சொல்லிட்டு என்கிட்ட பேசின ஒரு ஆள் கிடையாது. நீ கரெக்டா சொல்லு. கலைஞர் தான் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் ஆன ஆளு. ஊழல் பண்ணி இன்கமன் இதானது, ஐ மீன் இன்கமன் பொசிஷன்ல உள்ள ஆளு.
சோ அதனால இவங்க நல்லா உருட்டுன்னு உருட்டுவாங்க திமுக காரங்க. எல்லா இடத்துலயும் ஆள் போட்டு உண்மை மாதிரியே இங்க கேக்குறவனா சொல்றேன், உண்மை மாதிரியே பேசுவாங்க. எல்லா இடத்துலயுமே ஆள் போட்டு உத்தமன் மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா ஊழல தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கலைஞர் தான். ஜிப்சி இவன் வாய்ஸ் எக்ஸ்பிரி வாய்ஸ் மாதிரி இல்ல? எனக்கு ப்ரூஃப் தேவைப்படுது. ஒரு நிமிஷம் நீ பேசு. லைட்டா வருது மேல ஸ்பேஸோட சினாரியோ போட்டிருக்கேன். இதுக்கு மேல என்னால முடியல. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டான். தலைவர் கலைஞர் எப்ப அரெஸ்ட் ஆனாரு, எதுக்காக அரெஸ்ட் ஆனாரு? நீ கரெக்டா பதில் சொல்லு. ஊழலுக்கு தான் அரெஸ்ட் ஆயிருக்காப்ல. எந்த ஊழலுக்கு? ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ளைஓவர் ஏதோ கட்டுறதுல, அதுல கட்டுறதுல இப்ப ரீசெண்டா அடிக்கிறாங்க கமிஷன் அடிக்கிறாங்கல்ல, கமிஷன் இப்ப இந்த எலக்ட்ரிசிட்டி கமிஷன் அடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அவரு கமிஷன் அடிச்சிருப்பாப்ல. நான் அப்பையில இருந்தே சொல்லிட்டேன் எல்லாத்தையும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. திமுக காரன் சொல்றது கேட்டுட்டுதான் தமிழ்நாட்டு மக்களும் பெரும்பாலியா நம்பிக்கிட்டு, எளிய மக்கள் எல்லாரும் நம்பிக்கிட்டு இவங்க இது பண்ணிட்டு முட்டலா இருக்காங்க. சோ அதனாலதான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம புதுசா ஒரு கட்சி வரணும் அப்படிங்கறதுனாலதான் நான் சொல்றேன், இந்த திராவிட கட்சிகளை நம்ம ஒழிக்கணும் நம்ம தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்றேன். அதனாலதான் நான் ஜெயலலிதா எந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆனாங்க? ஜெயலலிதா, சசிகலா, அவங்க கீழே உள்ள மெம்பர்ஸ் எல்லாம் அவங்க பேரை வச்சு கரப்ஷன். சரி, தமிழ்நாட்டுல அதிகமா ஆண்ட திராவிட கட்சிகள் எது? தமிழ்நாட்டுல அதிகமா ஆண்ட திராவிட கட்சி ஏடிஎம்கே தான். அது எனக்கு பிரதர், எனக்கு வந்து பேசிக்ஸ் எல்லாம் தெரியும். ஏய் என்ன கிளாஸா எடுக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் சாப்டர் பேசிக்ஸ் தெரியும் எனக்கு. உள்ள வந்து நான் உள்ள கேரக்டருக்குள்ள போறேன். ஏய் நீங்க தான் அந்த அடிப்படை இதே தெரியாம நீங்க ஒரு கனவு உலகத்திலே இருக்கீங்க. இப்ப நான் வீட்டுல இருக்கேன், ஆனா பெங்களூர்ல இருக்கேன், அந்த கடையில இருக்கேன், இந்த கடையில இருக்கேன், 500 ரூபா 300 ரூபா. நீங்க தான் பைத்தியமா சொன்னது கூட வேணாம்டா. என்ன சாப்பிடுறாரு மட்டும் சொல்றா ப்ளீஸ். உங்களோட பர்மிஷனோட நான் ஒரு நீங்க பைத்தியமா தான் இருக்கீங்க சீரியஸா. யாரா பைத்தியம் டேய் ப்ராப்பரா ஆமா நீங்க இல்ல இவ்வளோ ரஜினிக்கு அஜித்துக்குலாம் முட்டு விடுறீங்களே, அதனால உங்களுக்கு பெனிஃபிட் என்ன? நான் ஏன் தாவேக்காக சப்போர்ட் பண்ணா ஏன் பெனிஃபிட் நான் சப்போர்ட் பண்றேன். நான் ஒரு ஸ்பேஸ போட்டு இவரை கூட்டு போலாமா இப்படி? அந்த பக்கம் அப்படியே போயேன். போயிடு தாங்க முடியல எப்பா. டேய் 6:45 ஆரம்பிச்சிடா, போதும்டா சாமி போடா. அவர் தோல்வி நான் வந்து எதுக்கு தாவேக்கா சப்போர்ட் பண்ணா என்னோட அங்க போய் பேசுறியா சிவனேசா? தைரியம் இருந்துன்னா அங்க சும்மா ஸ்பேஸ் போறாப்லையா? அங்க போய் பேசுறியா? ஒரு நிமிஷம் கபிலண்ணா, அந்த ஏன்டா சப்போர்ட் பண்ணா ஆரம்பிக்கால இருந்து கேட்டுட்டு இருக்கோம்டா. உண்மையான பதில சொல்றானா? இங்க சொன்னா எஜுகேஷனுங்கிற, இன்னொரு பக்கம் கன்னிங்குங்கிற. எதுக்குதான்டா பண்ண அண்ணாத்த கீர்த்தி சுரேஷ் போய் நான் கேக்குறேன்டா. போட்டு வச்சுக்கிட்டு அந்த கற்பனை உலகத்துலதான் நீங்க இருக்கீங்க. சொல்லுங்க தனி உலகத்துல இருக்க சொல்லுங்க. சொல்லுங்க ஒரு நிமிஷம் அவனோட ஐடி மட்டும் வச்சுதான் விரும்புவான். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ப்ராஃபிட். அந்த மாதிரி உங்களை கற்பனை உலகத்திலே வச்சுக்கிறதுக்கு தான் அவங்க இவன் படுத்துற பாடு. அவர் அங்க போய் ஸ்பேஸ் போடுறாப்புல. தயவு செஞ்சு உன்னுடைய புலமையை, உன்னுடைய அரசியல் புலமையை, உன் அரசியல் அறிவை அங்க போய் கக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சினிமாவில சண்டை போடுங்க, ட்ரோல் பண்ணுங்க, எவ்வளவு இது பண்ணாலும் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஆனா இப்ப மாற்று அரசியல் ஐயா என்ன பண்ணுவ? ஓட்டு தேராது. அந்த ஸ்பேஸ்ல பண்ணா ஒரு 10 ஓட்டு தேரும். உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். ஐயா எங்க நல்லதுக்கா இல்லன்னா திமுக வந்து நம்மள இந்த மாதிரி வச்சே நம்ம எல்லாத்தையும் நம்ப வைக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் சிவனேசா உன் நல்லதுக்காக சொல்றேன். இவனுக்கு பின்னாடியே அலைஞ்சிட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத, ஓடி போயிடு. போய் அலைஞ்சு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத, ஓகேவா? இப்பதானடா தற்குறி அவனுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தெரியுமா தெரியாதா? சப்போர்ட் பண்றேன். நான் பேசக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். மணிக்கணக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு வாரத்தை கூட பேச விடாம பேசிக்கிட்டே இருக்கிற பைத்தியமா. எவ்வளவு நேரம் நானும் இரியா நீ நான் எங்க பேசுறேன்? எங்க பேசுறேன் நானு? நீ பாட்டுக்கு முதலமைச்சர் மேலேயோ முன்னாள் முதலமைச்சர் மேலேயோ நீ பாட்டுக்கு எல்லாமே வழக்கு இருக்கு, அது இருக்குது, ஊழல் வழக்கு இருக்கு, அது இதுன்னு சொல்ற.
முத்தரசன்கிற பால ஊழல்ங்கிற அரெஸ்ட் பண்ணாங்கிற எதுக்காவது நீ ஆதாரம் போடலன்னு வச்சுக்க நிஜமா நீ பெரிய வகையா மாட்டுவேன். அதை மட்டும் சொல்லிடுறேன். சும்மா ஓவரா பீட பண்ணாத. இதெல்லாம் ரெக்கார்டிங் பேச நான் ஒரே ஒரு விஷயம் பேசுறதுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன். ஐத்தியம் பேசக்கூடாதுன்னு நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் மணிக்கணக்கு. கபிலன், நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். தயவு செய்து இதை எதையுமே டெலிட் பண்ணாதீங்க. இந்த ரெக்கார்டிங் ஸ்பேஸ் மட்டும் டெலிட் பண்ணாதீங்க. அப்படியே ஒவ்வொரு செகண்டையும் நான் அப்படியே கிராப் பண்ணி எல்லாமே போடுறேன். ஏய், நீ பாட்டுக்கு அடிச்சு விட்டு போனா எல்லாமே ஒண்ணுமே செய்ய முடியாதாடா? என்ன நீ பாட்டுக்கு அடிச்சு விடுற? 4 வழக்கு இருக்குங்கிற முதலமைச்சர் மேல எந்த வகையில நீ சொல்ற? என்ன ஆதாரம் இருக்கு? நீ இப்ப ஒரு நம்பர் சொல்ற, ஒரு கேஸ் நம்பர் கொடுக்குறா, அடுத்த ஒரு 10 செகண்ட்ல நான் அந்த கேஸ் டீடைல் போடுறேன், தீர்ப்போட டீடைல் போடுறேன். லீகல் சர்வீஸ் நீ சாமானியர்ல மயிர்ல இருறா. நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா நான் இதுலயே லீகல் சர்வீஸ்லயே இருக்கேன். என்ன நீ பாட்டுக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்கிற? என்ன தெரியுமா நம்மள ஏமாத்துவாங்க. ஆதாரம் இல்லாம நான் போட மாட்டேன். அது எல்லாருக்கும் தெரியும். நீ சும்மா அடிக்காத. நீ என்ன வேணாலும் பண்ணு. நீ எதுக்கும் நீ ஆதாரம் கொடுக்கலன்னு வச்சுக்க, நாளைக்கு ஒரு 24 hours டைம் கொடுக்குறேன். எதுக்காவது நீ ஆதாரம் கொடுக்கலன்னா அதுக்கு உண்டான பிரச்சனை சந்திப்பேன். அவ்வளவுதான் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு தான் நான் இவ்வளவு நேரமா சொன்னேன். கபிலன் டெலிட் பண்ணிடுறாங்க. நான் டெலிட் பண்ண மாட்டேன், அப்படியே தான் இருக்கும். அந்த தீபக்கே அப்படியே ஒரு கண்ணு வச்சுக்கங்க. ஐயோ கோத்து விட்டாட்டா மனுஷன் வன்மோயா. ஐயோ எல்லா மீடியாவிலையும் நீங்க ஆளை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரியே வருஷம் எல்லா வருஷமும் 50 வருஷத்துக்கு மேல ஆண்டு எல்லாரையுமே நம்ம இப்ப மீடியா என்ன சொல்றது, எல்லா ஆளை வச்சுக்கிட்டு எல்லாரையுமே நம்ப வச்சுக்கிட்டு அவ்வளவு நம்ப வச்சுருக்கீங்க. எல்லா இதுமே நீ பாட்டுக்கு வெறுவா அவளு மேல்ற மாதிரி ஓத்துட்டு போவ. எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க இருக்கிறவங்க எல்லாம். ஏடா 30 வருஷம் 35 வருஷம் கட்சியில இருக்கிறவனுக்கு தெரியாதா? எனக்கு எத்தனை வருஷம் சர்வீஸ் தெரியுமா? லீகல் சர்வீஸ்லயும் கட்சியிலையும். ஏன்னா நீ பாட்டுக்கு அடிச்சுட்டு போயிருக்கிற. எத்தனை கேஸ் நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? டெய்லி எத்தனை கேஸ் கட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? சும்மா அடிச்சு விட்டு போயிட்டு இருப்ப. எல்லாம் காதல கேட்டுட்டு இருப்பாங்க, ஒரு 200 பேர் 300 பேர். நீ பாட்டுக்கு முதலமைச்சர் மேலேயும் முன்னாள் முதலமைச்சர் மேலேயும் இந்த ஊழல் வழக்கு இது பண்ணாங்கன்னு சும்மா யூடியூப் பார்த்துட்டு எவனோ ஒருத்தர் சொல்றதை வச்சுக்கிட்டு உனக்கு என்ன அனுபவம் இருக்கு? எத்தனை வயசு இருக்கும்? 25. 54 வருஷம். வயசு 25. என் குழந்தைக்கு வயசு 28. சும்மா அடிச்சு விட்டுட்டு போறான் வைத்தியக்காரன். செருப்பு கழிச்சு அடிப்பேன் எங்க பார்த்தாலும். சிவனேசா இருக்கியா? நீங்க இந்த மாதிரி பேசி இது பண்ணி அது என்னது அவங்க உங்க இதை பத்தி பேசினா அவங்களை அமுக்குறது அடக்குறது அதனால எல்லாம் கொஞ்சம் தெளிவாகி நீங்க பண்ணுவாங்க. ஆனா அத நீங்க நம்பாதீங்க கண்மூடித்தனமா. அந்த திமுக காரவங்களை அதான் நான் சொல்லுவேன். இந்த கேக்குறவங்க நீ சாப்பிட்டது என்னன்னு மட்டும் சொல்லிட்டு போ. அதை நான் பாத்துக்கிற பிரச்சனை கிடையாது. நீ சாப்பிட்டது என்னன்னு மட்டும் சொல்லிட்டு போ ப்ளீஸ். நான் குடிக்கவே இல்ல. நான் இப்ப இவங்களே கற்பனை கட்டுறாங்க பாரு, நான் ஒன் ஷாப்ல இருக்கேன், அந்த இதுல இருக்கேன், இந்த மாதிரி கற்பனை கட்டி தான் ஏமாத்திட்டாங்க. நான் நீ என்ன குடிச்சான்னு கேட்டேன்னா நீ சாப்பிட்டது என்னன்னு சொல்லிட்டு போனா சொன்னேன். எக்ஸ்பீரி இது உன்னோட 3வது ஃபேக் ஐடியா 2வது ஃபேக் ஐடியா எக்ஸ்பீரி வரதால இப்ப எக்ஸ்பைரி அடுத்த கதை. நீங்க மிச்ச பேர சரி இவங்க எல்லாம் திருந்த மாட்டாங்க. நான் மிச்சம் நிறைய பேர் இருக்காங்களா அவங்களுக்கு சொல்றேன். எக்ஸ்பீரி அப்படியே இருக்கு. எக்ஸ்பீரி நீ மாறவே இல்ல. 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தத்தியா இருந்தியோ எவ்வளவு நாள் ஃபன் பண்ணுங்க, என்டர்டெயின்மென்ட், அதெல்லாம் என்டர்டெயின்மென்ட். ஆனா அதை நீங்க அரசியலுக்கு காட்டாதீங்க, தாவேகாவுக்கு காட்டாதீங்க. ஏன்னா நம்ம அரசியல் சரியா இருந்தாதான் இன்னும் நம்ம நல்லா இது போக முடியும். சமூக நீதி சமத்துவம் சமூக நீதி எல்லாம் மண்ணாங்கட்டி தாவேகாக்கு என்னன்னே தெரியாது. ஓகேவா? நீங்க இவ்வளவு வருஷமா தேர்தல் அறிக்கையில பிரபுக்கு எல்லாம் இருக்கனால என்னன்னே தெரியாது தாவேகாக்கு. ஓகேவா? நீ தாவேகாவுக்கு பெருமை பேசுறதுக்கு இடையில பேசினா காண்டாயிடுவான். அவ்வளவுதான் சொல்லிட்டான். சரி, அங்க உனக்கு ஸ்பேஸ் போட்டுருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி அவர்கிட்ட. முதல்ல கட்டுன பொண்டாட்டி கூட வாய சொல்லுங்க, அப்புறம் கட்சி ஆரம்பிச்சு எங்களை திருத்த வரலாம். ஒரு கூட்ட போடு. சரி, ஓடி போயிட்டாலும் சொல்ல, ஓடி போயிட்டாலும் சொல்ல. கிருஷ்ணா கூட பிளைட்ல போனாரு. வீடியோ வேணுமா, இமேஜ் வேணுமா?
ஃளைட்ல தான் பொண்டாட்டி கூட அவங்க டேட்டிங் பண்றாங்கன்னு சொன்னாங்க. நாங்க டேட்டிங் அந்த பண்றோம் ஃளைட் அதனால டிக்கெட் போறோம் எடுத்து அப்படின்னு கொடுத்தது சொன்னாங்க. யாரு? ஒரே இப்ப ஒரே ரூம்ல 2 பேரும் ஒன்னா இருந்து ஒண்ணுமே பண்ணாம இருந்தா இந்த படத்துல ஒரு டைலாக் அது மாதிரி பேசாது. உண்மையான தலைவன் ஒழுங்கா கட்சி ஆரம்பிச்சானா பொண்டாட்டி ஒரு போட்டோ எடுத்து போட்டு அஜித் ரசிகர் நான் உனக்கு கேன்வாஸ் பண்றேன் ஓட்டு போடுறதுக்கு போட சொல்லுங்க ஒன்னா நான் கேன்வாஸ் பண்ணி ஓட்டு வாங்கி தரையா அஜித் ரசிகர் நான் வாங்கி தரேன் நீ போட்டோ போட சொல்லு. அதுதான் உண்மையான தலைவன். பொண்டாட்டியோட போட்டோ எல்லாம் உங்களுக்கு தேவை? இதெல்லாம் என்ன நாயா இது பொண்டாட்டி போட்டோ கேட்ட திட்டுற பைத்தியமா இருக்காங்க. நான் கேட்டது நான் தப்பா கேட்டேன் அசிங்கமா கேட்டனா லூஸ் குடி மாதிரி பேசாது. நான் கேட்டது ஒரே போட்டோ கேட்டேன் புரியுதா? நீ நடிகனா தான் நான் கேட்க மாட்டேன். நீ ஒரு கட்சி தலைவர் கேட்போம் பதில் சொல்லிதான் ஆகணும். ஓட்டு போடல வேணும் வேணாவா அஜித் ரசிகர் ஓட்டு வேணாவா ஒன்னு ஒரு அறிக்கை சொல்லு அஜித் ரசிகர் ஓட்டு வேணான்னு ஒருத்த தாவ மன போல் நாடாக்குறோம். ஒரு வாழ்த்து சொல்ல துப்புல நீங்களா கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண போறீங்க? குடுக்க போறீங்களா? சூத்த முன்னு போயா இவனை ஒரு ட்வீட் போட சொல்லுங்க. ரஜினி ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் அது ஒன்னும் இல்ல ப்ரோ வைத்தியத்தில் புத்தகம் ப்ரோ. இப்ப என்ன சொல்றாங்க விஜய் வெறுப்பேத்த அஜித்துக்கு அவார்டு கொடுத்தாங்க. அஜித் நேத்தன வந்தாரு படம் நடிக்கிறதுக்கு. வைத்தியத்தில் புச்ச தூம பசங்க ப்ரோ. நீங்களாம் வாய் பேசக்கூடாது ப்ரோ. உங்க அண்ணன் ஒரு வைத்தியத்தில் புச்சு நீ அதுக்கு மேல வைத்தியத்தில் புச்சு. நான் மீட்டுக்கு போறேன் ப்ரோ. கபிலம் சொல்றேன் நான் விஜய் பண்ணே இல்ல நான் இருக்கிறதுல பெட்டரா சூஸ் பண்ணிருக்கேன். ஒரே கேள்வியா ஒரே கேள்வியா கட்சி தலைவர் போடல நீ பதில் சொல்லியா? அஜித்துக்கு வாழ்த்து சொல்லாத கட்சி தலைவர்னா கதை சொல்லு. தமிழ்நாட்டுல எல்லா கட்சியாரும் சொல்லிட்டான். இப்ப நான் ஆட்டினாரு இல்ல இப்ப அவரு எதுவும் ஆட்டல. அவரு நான் ஆட்டினாருன்னா பொம்பளை ஒண்ணு இல்லையா ராம்குமார் ஒருத்த பொம்பளை கேஸ்ல போயிட்டு வந்தான் எத்து போட்டா மேல வீடியோ பாக்குறியா கை கட்டினதா பொம்பளை கேஸ் போயிட்டு வந்து போஸ்டிங் கொடுத்த தூம பசங்க பேசாது நீ கேஸ் இருக்கு பாக்குறியா யூடியூப்ல அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மாற்றம்னு சொல்லி ஒண்ணு சொன்னீங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்னா நாங்க வந்து சமமா வந்து போஸ்டிங்ல வந்து ஆண்கள் பாதி பெண்கள் பாதி கொடுப்போம்னு சொன்னீங்க. எத்தனை பேர் செயலாளர் மாவட்ட கட்சியில? ஒரு நிமிஷம் இந்த கேள்வி நான் ஏற்கனவே கேட்டேன். எனக்கே அவன் பதில் சொல்ல. இப்ப நீ கேட்ட அவன் பதில் சொல்லிடுவான். நீ நம்பி கேக்குற அப்படி கேட்டீங்களா? ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் எம்ஜிஆர் இல்ல அவ்வளவு தூரம் நான் போல. சிவனேசா ஒரே ரிக்வெஸ்ட் நீ பேசிட்டா தயவு செஞ்சு இந்த மியூட் போறதாவது யூஸ் பண்ணிக்கோ. மைக் இருக்குல்ல அதை ஆஃப் ஆகுது பண்ணு. குறைஞ்சபட்ச நான் தாழ்மையா கேட்டுக்கொள்றேன். முடியல வலிக்குது. நீங்க இந்த மாதிரி இல்ல ஒரே ஒரு விஷயம் தான். இப்ப எல்லாம் ஒரே ஒரு செகண்ட். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்ட போது அந்த தாவேக பையன் வந்து சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான். அதிமுகவிலையும் பிஜேபிலையும் 2 பேர் மாட்டிட்டாங்க. அப்புறம் திமுகவினர் வந்து அப்படின்னா அதுக்கு உண்டான ஆதாரம் கொடுக்கணும். 2வது அந்த திருச்சி மாவட்ட செயலாளர் அந்த விஜய் நற்பணி மன்றத்துல இருந்தால அவன் வந்து ஸ்பார் நடத்தி பாலியல் தொழில் பண்ணி பிரச்சனையாகி அவனுக்கு மறுபடியும் பொறுப்பு கொடுத்து எல்லாமே பண்ணாங்கல்ல. அதை ஏன் மறைக்கிறான்? ராம்குமார் அவன் அதோட திருச்சி மேட்ரு இந்த திருச்சி மாவட்ட தலைவர் மேட்ரு அப்புறம் இந்த இன்னைக்கு மாவட்ட செயலாளர் செயலாளர்ல வந்து சிவனேசா இனிமேல்லாம் நான் வந்து ரெக்கார்ட் ஸ்பேஸ்ன்னு பாக்குறேன் என்ன இரு. அப்புறம் வந்து இந்த மாவட்ட செயலாளர்ல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி எல்லாருக்கும் சமமா நீ வந்து சீட்டு கொடுத்தியா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இல்ல உள்ள திருநங்கைகள் இந்த மேட்ரை நான் முன்னாடியே 7 மணி 8 மணி போலயே கேட்டேன் ஈகிள் ப்ரோ. ஓகேங்களா? சோ இது தாண்டி வேற ஏதாவது புதுசா கேள்வி இருந்தா கேளுங்க. இருக்கு கொள்கை இருங்க ஒவ்வொருத்தரா பேசுங்கப்பா. யார் பேசுறதுன்னு கேட்க மாட்டேங்குது. இவன் தான் சிவனேசா இங்க பாரு இரு ஒரு நிமிஷம் இரு. கேளுங்கப்பா.
இல்ல அவர் கேட்டுட்டான், அவர் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்காரு. நான் ஐயா ஹோஸ்ட் அவர் பேசினா மியூட்டா பண்ண சொல்லுங்க ஐயா. அத மட்டும் கொஞ்சம் தயவு பண்ண சொல்லுங்க ஐயா. நான் தான் மியூட் பண்ணிட்டு இருக்கேன் ஜிப்சி, நான் தான் மியூட் இல்ல பண்ணிட்டு அந்த இருக்கேன். அந்த சிவநேசன் அது கூட பண்ண மாட்டேங்கிறாரு. இவர் எஜுகேட் பண்ண வந்திருக்காரு இங்க வேற. அப்பா இன்னொரு கேள்வியும் கேட்டுவிட்டேன். உங்க கட்சி கொள்கை தலைவரை பத்தி அங்க பேசியிருக்கிறாப்புல, ஏன் இது வரைக்கும் ஒரு போராட்டமா அறிக்கையே அதையும் கேட்டுட்டீங்களா? கேட்டாச்சு. பின்ன இதெல்லாம் நான் கேட்டேன். நான் கேட்காத கேள்வியே இல்ல. இன்னும் ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் கேட்கல, என்ன திங்கிறேன்னு மட்டும் தான் நான் கேட்கல. இல்ல அது நான் கேட்டேன். 6 மணில கேட்டுட்டு இருக்கோம். சிவனேசன் நீங்க சொன்னீங்கல்ல சேஞ்ச் வேணும்ட்டு, என்ன சேஞ்ச் விஜய் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அந்த சேஞ்ச் வந்து எவ்வளவு 3வது கட்சி 4வது கட்சி சின்ன சின்ன கட்சி எல்லாம் இருக்கு. என்கிட்ட 10 ரூபா காயின் 5 ரூபா காயின் 2 ரூபா 1 ரூபா எல்லா காயினும் கேட்டோம். சில்வர் காயின் இந்த பையனுக்கு சிவனேசனுக்கு எல்லாமே சேர்ந்து எஜுகேட் பண்ணுங்க. இல்ல நமக்கு எஜுகேட் பண்ண வேணாம், சிம்பிளான ஒரு क्वेश्चन தான். அவரு வந்து சமூக நீதி பேசுறீங்கல்ல. ஆமா நான் திமுக மோசமா வச்சுக்கோங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்க மோசமான கட்சியாவே இருக்கட்டும். நீங்க அதுதாங்க ஏங்க சிவனேசன் காது கொடுத்து கேளுங்க. பேசுறது விட்டு 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 கேக்குது எனக்கு. சிவனேசா பிரேக் ஆகுது. ஜிப்சி சொல்லுங்க ஜிப்சி, பிரேக் ஆகுது அந்த பையன் பேசுறது. சிவனேசா புலம்பிட்டே இருக்காதடா, மியூட் போடுறா. இல்ல நான் என்ன கேட்டேன்னா, மியூட் போடு தம்பி. சிவனேசன் என்ன கேட்டேன்னா, நாங்க தப்பான கட்சியாவே உங்க பார்வையில் நாங்க இருந்துட்டு போறோம். அதிமுக திமுக எல்லா கட்சியுமே. ரஜினி பேர் இருங்க, ரஜினி பேர். நீங்க வந்து இன்னைக்கு மாற்றத்தை தேடி போயிருக்கீங்களா? அப்படி அவர் என்ன திட்டங்கள் கொள்கைகளை வந்து அறிவிச்சாரு, நீங்க அந்த மாற்றத்தை தேடி அப்படி போயிட்டீங்கன்றதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. அதுக்கான நடைமுறை அவர் ஏதாவது பண்ணிருக்காரா? நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு. அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றேன்ல, அது இம்ப்ளிமெண்ட் நீங்க வெறும் கையில மட்டும் தான் வச்சிருக்கீங்க. அந்த ஊழலற்ற ஆட்சி உரிமை. அவரை கண்டு நீங்க வியந்த ஒரு விஷயம்னா என்ன? நடிகனா தாண்டி அரசியல்வாதியா கேக்குறேன். நீங்க இங்க இருக்கவங்க பைத்தியம் சொல்றீங்க, நீங்க என்ன பைத்தியமாயி தான் செஞ்சீங்களா? இல்ல வந்து அவர் நான் என்ன சொன்னாலுமே என்ன முழுசா பேச விடாம நீங்க என்னையே அட்டாக் பண்றதுதான் பாக்குறீங்களே தவிர மிச்சபடி நீங்க ப்ராப்பரா ஒரு ஆன்சர் எல்லாம் சொல்ற மாதிரி இல்ல. ஏங்க நான் அட்டாக் எல்லாம் பண்ணவே இல்ல சிவனேசன், அட்டாக் எல்லாம் பண்ணல. எதை ஈர்த்து நீங்க போய் அந்த கட்சியில சேர்ந்தீங்க? நாங்கெல்லாம் ஏதோ ஃபேன்ஸ் பைத்தியக்காரங்க. நீங்க அந்த மாஃபியாங்கிறீங்க, அவங்க பொண்டாட்டி ஓடிட்டாங்கிறீங்க, அவங்க கேஸ் அவங்க இப்ப நான் உங்ககிட்ட கேட்கவே ஓடி போயிட்டான்னு சொல்லலையா? நீதான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்க. இல்ல இல்ல அவங்க யாரோ சொன்னா கூட 3வது வாட்டி அவரே வாக்குமூலம் கொடுத்து அதான் யாரோ சொல்லியிருந்தா கூட ஒரு வாட்டி தான் சொல்றாங்க போல. சோ அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க இந்த மாதிரி ஒரு கற்பனை உலகத்துலதான். ஐயா அது சொன்னாங்க தப்புனே வச்சுக்கோயா. அவர் வந்து நல்லவர், உத்தமரு, போய் வச்சு காப்பாத்துறவர், எல்லாத்தையும் சொல்லி உனக்கு நானே காம்ப்ளிமெண்டா கொடுக்குற எல்லாத்தையும். இப்ப நீ என்னத்துக்கு டிவிக்கு போய் சேர்ந்த, எதை ஈர்த்து போய் சேர்ந்த மட்டும் சொல்லு. எந்த கொள்கை? நான் சொல்றேன்ல, இந்த அடிப்படை கொள்கைகளை செயல்படுத்துவாங்க. வெறும் தேர்தல் அறிக்கையில மட்டும் வைக்க மாட்டாங்க, செயல்படுத்துவாங்கன்னு சொல்றேன். முக்கியமான சொல்லுடா, 6 மணில இருந்து கேட்டுட்டு இருக்கோம்டா, சொல்லுடா. அதுதான் இந்த கோட்டுக்கெல்லாம் டிக்கெட் ஒரு 1000 வித்தாங்கல்ல, அது மாதிரி. இல்ல இப்ப 1000 கொள்கையை நம்ம சொல்லிடுவோம், இந்த கொள்கையெல்லாம் இவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்றேன். இந்த 1000 கொள்கையோட 1001 சேர்த்து அவர் பண்ணுவாரு. அந்த 1000 கொள்கை என்னன்னா சொல்ல தெரியாது அவங்களுக்கு. சமத்துவம் தானே சொன்னேன். சமத்துவம்னா என்ன? ஊழலற்ற காட்சி அதெல்லாம். இப்ப ஜாதி சமத்துவம்னா என்ன? சமத்துவம்னா என்ன? சமத்துவம்னா என்ன? சமத்துவம்னா என்ன? வேலை பண்றீங்கல்ல, சமத்துவம்னா என்ன? சமத்துவம்னா என்ன? சமத்துவம்னா என்ன? சமத்துவம்னா என்ன? கேட்கவே மாட்டேங்கிறேன். சமத்துவம்னா என்ன? கேட்க மாட்டேன். கபிலன் ஒரே ஒரு விஷயம் தான், வந்து கண்டிப்பா வந்து விஜய் ஹேட்டர் தான். எப்படி சொல்றேன்னா, விஜய் பொண்டாட்டி ஓடி போயிட்டான்னு சொல்லாத ஒண்ணு சொன்னால அப்பயே தெரிஞ்சு போச்சு. இவன் வந்து யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த விஜய் பொண்டாட்டி ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போதே இவன் வந்து கண்டிப்பா இல்லங்க. அவர் அது மட்டும் சொல்றாங்க, விஜய் பொண்டாட்டி ஓடி போயிட்டான்னு சொல்றாரு, அவங்க அப்பா மேல கேஸுக்கு போட்டான்னு சொல்றாரு, அவங்க அம்மா மேல கேஸ் போட்டாரு, அவரே சொந்த வாக்குமூலம் கொடுத்து. இன்னொரு விஷயம் இந்த வேங்கவேல் விஷயத்துல எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் 2.25 லட்சம் காலுக்கு மேல ட்ரேஸ் பண்ணி அதெல்லாமே வந்து ரெக்கவரி பண்ணி எல்லாம் குற்றப்பத்திரிகை எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து நீங்க தானே பண்ணா அந்த தொகுதியோட எம்எல்ஏ யாரு, அந்த ஊராட்சி தலைவர் யாருன்னு சொல்ல தெரியணுமா? இவனுக்கு தெரியுமா? பையன் தஞ்சாவூர் மாவட்டம். இந்த பையன் தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டத்துல யாருப்பா டிவிக்கோட மாவட்ட தலைவர்னு கேட்டேன், இன்ன வரைக்கும் பதில் வரல. சரி உங்க ஏரியால தெரிஞ்ச
என்ன மாதிரி சாமானியமா இருக்க மக்கள் எல்லாம் நான் வந்து ஆதரவு கொடுக்க சொல்றேன். ஒரு அவங்க நல்லதுக்காகவும் அவங்க நல்லதுக்காக சப்போர்ட் பண்ண ஆதரவு கொடுக்க முடியாது சிவனேசா. ரஜினி ரசிகன் ஆதரவு சாமானியன் யாருமே ஒரு ரஜினி ரசிகனா அவன் பண்ண ஊழல் எல்லாமே எம்ஜிஆர் ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க. ஒரு நிமிஷம் எல்லாம் ரெஸ்ட் எடுங்க, இருங்க, மறுபடியும் நான் ஆரம்பிக்கிறேன். இப்ப என்ன சாமானியர்களோட ஆதரவு வேணுமா? முடியாது. அப்புறம் ஒரு ரஜினி ரசிகனா நான் விஜய் ஓட்டு போட மாட்டேன் சிவனேசா. இல்ல ஒரு ரஜினி ரசிகனா இல்ல நான் சொல்றேன் இல்ல ஒரு நிமிஷம் இரு, நான் என்ன சொல்றேன் காதுல கேட்டுட்டு வாங்கு. ஒரு ரஜினி ரசிகனா தனிப்பட்ட முறையில ஒரு ரஜினி ரசிகனா நான் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன் சிவனேசா. ஜிப்சே நீங்க சொல்லுங்க ஜிப்சே, ஒரு அஜித் ரசிகனா நீங்க ஓட்டு போடுவீங்களா? ஒரு அஜித் ரசிகனா என் உடம்புல உசுருன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் நான் ஓட்டு விஜய் கட்சிக்கு போட மாட்டேன். நான் சாமானியனா நானும் போட மாட்டேன். அதேதான், நான் சாதாரண மக்களாவே நானும் போட மாட்டேன், என் கூட இருக்கவனையும் போட விட மாட்டேன். இது ஒரு சாமானியனின் குரல். இது சாமானியனோட குரல்கள். இன்னொரு குரல் ஒண்ணு இருக்கு, கேக்குறியா? குரலொலி பேசுங்க. குரலொலி இப்ப அவரு குரல் கேக்குறியா? குரலொலி உங்க தரப்புல இருந்து ஒண்ணு இறக்கி விட்டுருங்க. குரலொலி மக்கள் குரல். மக்கள் குரல் போடுங்க. குரல் கேட்கற நேரத்துல குரல் கொடுக்கறது இல்ல, திருக்குறள் மாதிரி எப்பயாச்சும் உள்ள வந்து பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கு மட்டும் 2 லைனை சொல்லிட்டு ஓடிடுறது. இப்ப சிவனேசா ரஜினி ரசிகர்கள் பெரும்பான்மையான ரஜினி ரசிகர்கள் ட்விட்டர்ல மியூட்டே எடுக்க முடியல. அதான் இப்ப பேசுறீங்களா? சரி, இந்த இங்க பாரியா, இங்க பாரியா, நானும் அப்பையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி என்னதான் நம்பிக்கை வச்சு விஜய் மேல அப்படி ஒரு நம்பிக்கை வச்சு இத்தனை கட்சி பண்ணாதத விஜய் அப்படி எப்படி பண்ணிடுவாருன்னு எந்த நம்பிக்கையிலயா சொல்றான்னு கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்லியா? குரலொலி குறவலை கட்டி போடுவேன். இம்மோ நேரம் நாங்கெல்லாம் கேட்டவங்க நீங்க கேட்ட கேள்வி மட்டும் பதில் சொல்லிடுவாங்க. அவங்க சரியான நிர்வாகம் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். அதனால நான் சப்போர்ட் பண்றேன். ஜிப்சிட்ட கேட்டீங்க, குரல்கிட்ட கேட்டீங்க, என்கிட்ட கேட்க மாட்டீங்களா நீங்க? சரி, லைன்ல வருதுப்பா, லைன்ல வருதுப்பா, லைன்ல வருது. சிவனேசா தஞ்சாவூர் மாவட்டத்துல பேசுறாப்ல, தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து ராக் பேசுறாப்ல. நீங்க அவரோட குரலையும் கேட்டுக்கோங்க. அவரு ஒரு சாமானியன் தான். ஓகேவா ராக்? நீங்க சொல்லுங்க ராக். இல்ல, மாவட்டத்தை அடுத்தது போவோம். முதல்ல எனக்கு ஒரு 2 கேள்வி, ஆனா சத்தியமா பதில் வராது. அதுக்கு கேள்வி கேக்குறேன். ஆனா குரலொலிக்கும் சும்மாவுக்கும் பேராசை ஜாஸ்தி. கேட்டோன்னே பதில் வரணும்ன்றாங்க. பாரு 6:45 இருந்து கேட்டுட்டு இருக்கோட்டாங்க உட்காந்து. இல்ல ஆனா உன்னை யாரு அமிச்சா? இத்தனை மாசமா ரெடி பண்ணிருக்காங்க உன்னைய உட்காந்து, எப்படியாவது அந்த ஸ்பேஸ ஏதாவது பண்ணுங்கன்னு. அதுக்குதான் நீ வந்திருக்க, தெரிஞ்சு போச்சு. சிவனேசா, என் ஸ்பேஸ நீ மட்டும் இல்ல, அண்ணனே வந்தாலும் சரி. இங்க பாரு, என் ஸ்பேஸ நீ மட்டும் இல்ல, உன் அண்ணனே வந்தாலும் சரி, ஒண்ணும் பண்ண முடியாது. 2026 கேம்பிங் என்னன்னு மட்டும் நீ பாரு, நான் காட்டுறேன் உனக்கு. ரஜினி ரசிகன் அரசியல் பேசினா எப்படி இருக்கணும் உங்களுக்கு காட்டுறேன் வா. எப்படி 2021 தேர்தலில் ரஜினிக்கு எங்கள் வாக்கு கிடையாதா? வக்காலி உங்ககிட்ட யாரு கேட்டா? இப்ப இறக்குறோம் பாரு, அவன் பொருள் எடுத்து அவனையே வாயில வச்சு கவு விட்டு அடிக்கிறோம் பாரு. 2026 தேர்தல் தெரியுமா ரஜினி ரசிகன் என்னன்னு நாங்க கேட்டுறோம். அந்த மாதிரிதான் ரஜினியும். சரி, ரொம்ப நேரமா ரஜினி பேர் பேசணும்னு இருந்தாரு, ரொம்ப நேரம் பாவம். சொல்லுங்க ரஜினி பேர். அவன் எந்த ஊர் தான் ஃபர்ஸ்ட்? அவன் பார்த்தா தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடி. தஞ்சாவூர் மன்னார்குடி திருவாரூர் மாவட்டமாச்சு. ராசமன்னார்குடியா? தம்பி ராசமன்னார்குடியா வெறும் மன்னார்குடியா? இல்ல வெறும் மன்னார்குடியா ராசமன்னார்குடியா? வெறும் மன்னார்குடிதான். உனக்கு ஏதாவது தெரியுமா அரசியலை பத்தி? ஏதாவது தெரிஞ்சா சொல்லு, இல்லன்னா போடா வெளியில போடா. நீ ஃபர்ஸ்ட் ஏடா போட்டு இது நீ நல்லா கேட்டுக்க. நீ வெறும் மன்னார்குடி, நான் என்ன மன்னார்குடி தெரியுமா? காட்டு மன்னார்குடி. பாத்துக்க, ஜாக்கிரதையா இருந்துக்க, புரியுதா? நானும் தஞ்சாவூர் தாண்டாலே, தஞ்சாவூர் மாவட்டம் தான் நானும். கடலூர் மாவட்டம். இதெல்லாம் இங்க பாருங்க, சரி மியூட்டை வச்சு தொலையா. என்னோட குறைஞ்ச கெஞ்சுறையா அது மியூட்டை அமைக்க தொலையா, தயவு செஞ்சு சொல்றேன். நீ என்ன சாப்பிடான்னு மட்டும் போறதுக்குள்ள சொல்லிட்டு போ, எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். எனக்கு என்னோட கேள்வி இது ஒண்ணு மட்டும் தான். நீ என்ன சாப்பிடுற?
ஜிப்சி வந்து போராடுறாரு, பிராண்ட் எதையாவது சொல்லிட்டு போடா இல்ல ப்ளீஸ். இல்ல 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 அதெல்லாம் வேண்டாம். எப்ப ப்ரோ அதுக்கு நான் பதில் சொல்றேன். அத நான் எப்படி சொல்றது? அது வாங்கி கொடுத்தவனுக்கு தானே ஆனா தெரியும். ஜிப்சிக்கு கொழுப்ப பாரு. ஜிப்சி இவ்வளவு வாங்கி இந்த கேள்வி விட மாட்டேங்கிறாரு. ஒரே கேள்விதான். இல்ல அவன் என்ன சாப்பிடுறாரு அதுதான் மட்டும்தான். இல்ல இல்ல எனக்கு தெரியும் டிவிகே பிராண்ட் வந்து டாய்லெட் வாட்டர் தான். டாய்லெட் வாட்டர் குடிச்சு ஆக்சுவலி இந்த பையன் என்னன்னா ஆக்சுவலி இந்த பையன் வந்து நாம் தமிழ் கட்சி சப்போர்ட்டர். ஓகேவா? கொண்டைய மறைச்ச நீ மண்டைய மறைச்ச நீ கொண்டைய மறைக்க மறந்துட்ட. கவர் டீப்ல இருக்கிறது ஏதோ மறைச்சிருந்தா கூட பரவாயில்ல, சரின்னு சொல்லிட்டு பாக்கலாம். என்ன நீ கவர் டீப்ல யார வச்சிருக்க? விடுதலை புலி பிரபாகரை வச்சிருக்கிற, பெரியாரை வச்சிருக்கிற, காமராஜரை வச்சிருக்கிற, அம்பேத்கரை வச்சிருக்கிற, கார்ல் மார்க்ஸ் அது அப்புறம் திருவள்ளுவர் வச்சிருக்கிற. ஏன் சிவனேசா சொல்லு. இப்ப இல்ல இப்ப நாம் தமிழ் கட்சிக்காரன் இப்ப நான் ஒரு பையனை மேல ஏத்தி பேச சொல்றேன்னு வச்சுக்க. அந்த பையன் நீ நாம் தமிழ் கட்சி சப்போர்ட்டர் தானே? கமலஹாசனுக்கு ஓட்டு போட்டிருக்கேன். நான் கமலஹாசனுக்கு ஓட்டு போட்டிருக்கேன். கமல் வீட்லயே கமலுக்கு ஓட்டு விடல, அது வேற விடு. ஏய் நீ எங்கெங்கெல்லாம் நீ ஒண்ணு கட்சி எல்லாம் நீ கேட்கல. தயவு செஞ்சு நீ என்ன சாப்பிட்டான்னு மட்டும் சொல்லு. பாருங்க தெரிஞ்சாகணும். எனக்கு சொல்லு நீ என்ன சாப்பிட்டா சொல்லு. நிறைய பேரு டிஎம்ல என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் எனக்கு பாவமா இருக்கு, அந்த பையனை பார்த்தா பாவமா இருக்கு, அரசியல் ஒண்ணும் தெரியல, ஃபாலோ சேர்த்துறதுக்காக வந்திருக்கிறாப்புல அந்த பையனை அரசியல் தெரியல, பாவமா இருக்கு, அனுப்பி விட்டுருங்க அப்படின்றாங்க. இல்ல அவன் எஜுகேட் பண்ணாம போக மாட்டாங்க நம்மள. புரியல. அவன் எஜுகேட் பண்ணாம போக மாட்டான் அவன். நீ எச்சி கையால கூட கேட்ட சாத்து, எனக்கு பிரச்சனை இல்ல. நான் என்ன சொல்றேன், போய் அரசியல படிச்சுட்டு துர்காஷ்டம் அன்னைக்கு வா, சரியா? இப்ப போ துர்காஷ்டம். சரி நான் கிளம்புறேன். ஆனா நீங்க வந்து வெறும் அஜித் மேன்னா ஓட்டு போட மாட்டேன். ஓட்டு போட முடியாது. இல்ல ஓட்டு போட முடியாது. அஜித்னால உங்களுக்கு என்ன பயன் சொல்றேன். தம்பி எனக்கு 10 மணி ஆயிடுச்சு. எந்த ஒரு ஓட்டும் கிடைக்கவே கிடைக்காது. இல்ல ஒரு இடையில போட்டேன்னா நான் இந்த மாதிரி டிஸ்டர்ப் தான் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல ஓட்டு போட முடியாது. அப்புறம் சிவனேசா அப்புறம் வேற நான் இந்த மாதிரி இருந்தனால உங்களுக்கு என்ன ப்ராஃபிட்னு கேக்குறேன். உங்களுக்கு என்ன? இல்ல பரவாயில்ல, நான் சம்பாதிக்கிறேன். பரவாயில்ல. இல்ல நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்டுக்கிறேன், என் கையை தனக்கு ஐயா ஆடிட்டர் ஐயா நீங்க டாக்ஸ் கட்டுறீங்க தானே? நீங்க டாக்ஸ் கட்டுறீங்க. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு கவலை. இன்வெஸ்ட்மென்ட் பண்ணல. விஜய் கட்டுறானா? சிவனேசன் நீங்க எல்லாம் எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் போதுமா? 2026 வரைக்கும் எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் நீங்க தான். உங்களுக்கு டென்ஷன் எங்களுக்கு கிடையாது. வாங்குற எல்லாத்துலயுமே ஜிஎஸ்டி தெரியாதா? பாருங்க எனக்கு செல்லத்துக்கு எவ்வளவு அறிவு பாருங்கய்யா. இது எப்ப தெரியும் உனக்கு? ஆனா நீங்க வந்து ஒரு சினிமா உலகத்துல தான் இருக்கீங்க. அது ஆனா உண்மையா ரஜினி அதை ஃபியூல் பண்றாப்ல. ரஜினி பைத்தியக்காரா நீங்க எல்லாம் வந்து எங்களுக்கு விடுங்க. ரஜினின்னு வாயில வார்த்தை வந்துச்சு, ரஜினின்னு வாயில வார்த்தை வந்துச்சு, பிச்சிருவேன். இல்ல அவன் போறப்ப ஏதாச்சும் சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காக ட்ரை பண்றான். ரஜினின்னு வாயில வார்த்தை வந்துச்சு, பிரிச்சு பண்ண மாட்டேன். நான் அபியூஸ்லாம் பண்ண மாட்டேன். நானும் பண்ண மாட்டேன். நான் விஜய்னு திட்டிடுவேன். இங்க பேரு விஜய்னு திட்டிடுவேன். எல்லா பொருளுக்கும் தெரிஞ்ச உனக்கு சினிமாக்கு டாக்ஸ் தெரியுமா தெரியாதா சொல்லு. கதை சொல்றாப்ல, வீட்டுல போடுறாப்ல, இதெல்லாம் ஒரே அடே காதுன்னு ஒண்ணு இளவு இருக்கா இல்லையா உனக்கு? காதுன்னு ஒண்ணு வச்சிருக்காங்களா இல்ல படைச்சாடா இல்லையா உனக்கு? கேக்குதா இல்லையா? அது ரெக்கருக்கு வால் இருக்கு. நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு டாக்ஸுக்கு பொருளுக்கு எல்லாம் டாக்ஸுக்குன்னு சொன்னியே, வெரி குட். சினிமாக்கு டாக்ஸ் இருக்கு தெரியுமா தெரியாதா உனக்கு சொல்லு. சினிமாக்கு டாக்ஸ் இருக்கா இல்லையா சொல்லு. ஆமா இல்ல மட்டும் சொல்லு. பாரு நீட்டு நிமிந்து பேசாத, ஆமா இல்லையா மட்டும் சொல்லு. சினிமாக்கு டாக்ஸ் இருக்கா இல்லையா? ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓபனா பேசுற ப்ரோ. அவன் முடிவுரை சொல்லிட்டு இருக்கான். முடிவுரை வந்து சினிமாக்கு டாக்ஸ் இருக்கா இல்லையா சொல்லு. நான் சாப்பாட்டுல இருந்து சர்க்கார் கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சா ஒன்னு பேசிட்டு போலாம் ட்ரை பண்றான். முடிவுரை ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நீ இடையில போயிட்டு மறுபடியும் 300ல இருந்து ஆரம்பிச்சா கடுப்பா. அப்ப நாங்களும் அப்ப இதே கபில மாதிரி தான் பேசணும். ஓட்டு கிடையாது. எல்லாரும் நீ எதுக்கு ஓட்டு கிடையாது. ஓட்டு மக்களோட ஓட்டு கிடையவே கிடையாது. அவன் ஒண்ணுமே உறுதியா சொல்றேன் பாரு சிவனேசா, உனக்கு ஒண்ணு முழுசா கடைசியா ஒண்ணு சொல்றான்ல கேட்டுக்க. கேம்பெயினிங் உங்க அண்ணன் மார்ச் மாசத்துல இருந்து கிளம்புறாப்புல. எங்க கேம்பெயினிங் நீ பாப்ப, எப்படி ஆன்லைன்ல எங்க கேம்பெயினிங் பாப்ப. நீங்க ஸ்பேஸ் போட்டாலும் சரி, இல்ல நீ எந்த ஸ்பேஸ்ல போய் நீங்க போய் உட்காந்தாலும் சரி, மியூட் எவரன் போட்டு தான் பேசுவேன். இங்க பேரு என் ஸ்பேஸ்ல நீ இப்பதானே வந்திருக்கிற, மியூட் போட்டே சாவடிச்சு விட்டுருவேன்.
கேளு நல்லா சொல்றது கேளு, நான் சொல்றது கேளு. எங்களுடைய பிரச்சார பீரங்கிலாம் நாங்கெல்லாம் அத்தத்து ஒண்ணு இறக்குறோம் பாரு. மார்ச் மாசத்துல உங்க அண்ணன் வந்து உள்ள இறங்குவாப்புல, டெய்லியும் கண்டென்ட்டா கொடுப்பாப்புல. எத்தனை அடி, எத்தனை ஏரியால, எத்தனை மாவட்டத்துல எங்க என்னென்ன அடி விழுதுன்னு மட்டும் பாரு. அதுக்கப்புறம் உங்க பிரச்சாரத்தை நீங்க பாதிலே நிப்பாட்டிட்டு ஆதவ அர்ஜுனா காலில் விழுந்து அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நான் அப்புறம் சொல்றேன், சரியா? இப்போ போ, துர்காஷ்டம் அன்னைக்கு வா, மார்ச் மாசம் உங்க அண்ணன் பிரச்சாரத்துக்கு கிளம்புவாப்புல, அப்ப என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு மட்டும் நீ பாரு. அப்ப வந்து நீயே டிபி மாத்திட்டு வருவ. உன் குரல் இந்த ஸ்பேஸ் ரெக்கார்டிங் நான் டெலிட் பண்ண வேணாம்னு நிறைய பேர் ரிக்வஸ்டா கேட்டிருக்காங்க. நான் இந்த ஸ்பேஸ் ரெக்கார்டிங் நான் டெலிட் பண்ணல, நிறைய கண்டென்ட் வேணும் அப்படின்றக்கா கேட்டிருக்கிறாங்க. அதனால மக்களோட விருப்பமே நமக்குடைய மக்கள் திருப்பி மகேசன் திருப்பு, சரியா? இப்ப நீங்க போ, நாளைக்கு சிடிஆர் நிர்மல்குமாரோட வா, பால்குமாரோட வா, முடிவுரை இல்ல சாரி ஒரு நிமிஷம், நீ பாவகுமாரோட வா, ஏதோ ஒரு குமார், ஒண்ணு நிர்மல்குமாரோட வா, இல்ல பாவகுமாரோட வா, 2 குமார்ல ஏதோ ஒரு குமாரை எடுத்து வச்சுட்டு ஸ்பேஸ நாளைக்கு ஓட்டலாம், சரியா? இப்ப போ. முடிவுரை எல்லாம் வேணாம், நீ கிளம்பு. இல்ல நீ பேசாதப்பா, நீ பேசுறது காதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குப்பா. இதனால உங்களுக்கு என்ன ப்ராஃபிட்? இதனால உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் சொல்லுங்க. இதனால உங்களுக்கு என்ன ப்ராஃபிட்? இதனால உங்களுக்கு என்ன ப்ராஃபிட்? பாத்ரூம் போறதுல ஏதாவது ப்ராஃபிட் இருக்கா? பாத்ரூம் போறதுல ஏதாவது ப்ராஃபிட் இருக்கா ஜிப்சி? எம்ப்ளாய்மென்ட் வரும், இன்வெஸ்ட்மென்ட் வரும். இப்ப ஆனா நல்லா இப்ப அந்த இது போனா டவாஸா அது ஓலப்பாயில ஒண்ணுக்கு இருந்த மாதிரி லொட ஈரியா முதல்ல சும்மா உக்காந்துக்கிட்டு. ஜிப்சி மைக் உங்களுக்கு மியூட் விடாது ஆக்சுவலி. இந்த இல்ல ஜிப்சி, இப்ப பாத்ரூம் போறதுல நமக்கு என்ன ப்ராஃபிட்? நிம்மதி, ஒரு சாட்டிஸ்பேக்ஷன், அந்த மாதிரி. இப்ப தொழில் தர்மம், எத்திக், அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் எத்திக், அந்த மாதிரி விஜய் அடிக்கிறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம், பொழுதுபோக்கு, என்டர்டைன்மெண்ட். இது நாங்க எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட் வச்சுக்கேன் சிவனேசா, ஓகேவா? சொல்லு கடைசியா குட் நைட் சொல்லிட்டு மட்டும் போ. சொல்லு குட் நைட் சொல்லு. ஓ மியூட்ல இருக்கா? கேட்க மாட்டேங்கிற. அதான் யாரு உங்களுக்கு என்டர்டைன்மென்ட்னா ட்ரோல் பண்ணுங்க. எவ்வளவு இல்ல நீ எஜுகேட் பண்ணதே போதும்டா. எவ்வளவு வேணாலும் ட்ரோல் பண்ணுங்க. ஆனா அது அரசியல் கொண்டு வராங்க. அரசியல் உங்க பெனிஃபிட்டுக்கு தான் நான் சொல்றேன். இல்ல என் வீட்ல அரசியல் எல்லாம் கிடையாது, நான் சம்பாதிக்கிறேன். இல்லப்பா சிவனேசா, எங்க ஊர்ல சாமானியன் யாருமே விஜய்க்கு எல்லாம் ஓட்டு போற மாதிரி எந்த ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா 2 பேர் ஓட்டு போடுவாங்க. அது இல்லப்பா மூளைன்னு ஒண்ணு இருந்து அறிவுன்னு விஜய் கட்சிக்கு மட்டும்தான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். தேவையில்லாம அந்த லிஸ்ட்ல என்ன நாம் தமிழ் கட்சி சேர்க்க வைக்கிறாத, ஒழுங்கா சொல்றீங்க போயிடு. ஓட் பாலிடிக்ஸ் மட்டும் தான் திமுக பண்றாங்கன்னு அது தவிர அவங்க தான் அவ்வளவு கொள்ளடிக்கிறாங்க. ஆனா இது மக்கள் எல்லாரையுமே அப்லோட் பண்றதுக்கு தான் பொதுமக்கள். இவன் சரக்கு அடிச்சிருக்கான்னு சொல்லி நம்ம தான் ஜிப்சி தப்பா அடிச்சிருக்கான். ஆக்சுவலி இவன் சரக்கு அடிக்கல, வேற ஒண்ணு அடிச்சிருக்கான் ஜிப்சி. கரெக்ட். அதான் கேட்டா அவன் என்ன சாப்பிடறான் கேட்டு சொல்லுங்க. நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க, அவனும் சொல்ல மாட்டேங்கிறான். என்ன இழுத்த உள்ள சிவனேசா? ஆனா நீங்க எல்லாருமே ஆனா ஒண்ணு டே பேச எப்பா சாமி கிளம்புடா சாமி. ஆனா ஒண்ணு ஆவண்ணா ஒண்ணுன்னுட்டு அவன் ஒரு நான் கடவுளுங்க. அவன் ஒரு நான் கடவுள். நீங்க எல்லா பீப்புளுக்கும் நீங்க கேர் பண்ணீங்கன்னா ஒரு மாற்று அரசியல் வேணும். அதுக்கு எவ்வளவு வேணாலும் ட்ரோல் பண்ணுங்க. மாற்று அரசியல் இங்க பாரு, இந்த மாதிரி ஒரே ஒண்ணு வந்துட்டு கேட்டுக்கிறேன். மாற்று அரசியல் எதுக்கு? கற்பனை உலகத்துலதான் இருக்கீங்க. அவன் வந்து மாற்று அரசியல் நீ நிஜ உலகத்துல இருக்கிற போயிட்டு வா. நீ நிஜ உலகத்துல இருக்கிற போயிட்டு வா. எங்களுக்கு மாற்று அரசியல் வேண்டாம்யா. எங்களுக்கு தமிழ்நாட்டுல இவ்வளவுக்கான வளர்ச்சியே போதும். விஜய் வந்து ஒண்ணும் கிளிக்க வேண்டாம், போயிட்டு வா. எங்களுக்கு வந்து அண்ணன் வந்து சொல்ல ப்ரோ, எங்க ஓட்டு வரும் ப்ரோ, மண்டி போன ப்ரோ. சொல்றதுனால ஆகாது. நல்லா இருங்க ப்ரோ. அஜித் குமார் ஃபேன்ஸ்ல காலைல வந்து மண்டி போடணும், வந்தாருன்னா ஓட்டு இருக்கு. வேற வினோத் இவன் வானிலை சொல்லணும்னா சிவனேஷ், எங்களுக்கு குட் அரசியலும் ஓகே, பேட் அரசியலும் ஓகே, அக்லி அரசியலும் எங்களுக்கு வேணாம். ஓகேவா? கெட் அவுட். நீங்க பண்ண போறது அக்லி அரசியல். ஏற்கனவே அக்லி அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. குட்டு பேட நாங்க பாத்துக்கிறோம், விடுங்க போங்க. சரி ப்ரோ, கபிலம் ப்ரோ, ஒரே டவுட். இப்ப அஜித் குமார் ஃபேன்ஸ் கிட்ட இப்ப அண்ணன் எப்படி வந்து கேட்பாரு விஜய் அண்ணன்?
எந்த முகத்தை வச்சு கேட்பாரு? மக்களை கேட்பாங்களே இப்போ. ஏய் நீ ஒழுங்கா இருந்தா ஒரு வாழ்த்து சொல்ல மக்கள் கழுவி ஊத்துறாங்க ப்ரோ. அதுக்கு அவன் கேட்க மாட்டான். புஷியானந்த் அனுப்பி விட்டு சூப்பரா பண்ணப்பல. அண்ணன் எம்ஜிஆர் வேஷம் போட்டு வருவாரு. எம்ஜிஆர் வேஷம் போட்டு வருவாரு. தொண்டையில சுட்டுருங்க நீங்க. பையனை விட்டு கேட்பான். வெயிட் பண்ணி பாருங்க. இப்ப விடாமுயற்சி வருதுல, படம் வருதுல, அப்படியே வந்து ப்ரோ படம் இங்க படம் பாக்குறதுக்கு முன்னாடியே படத்துக்கு வந்து 5 ஸ்டார் விட்டு ட்வீட் போறாங்களே மட்டும் பாரு. விஜய் ரசிகன் நீ பாரு, பந்தயம் கட்டுறேன். விஜய் ரசிகன் ஒவ்வொருத்தனும் பாங்குமார்ல இருந்து எல்லாம் என்ன ட்வீட் போட மட்டும் பாருங்க. இல்ல அதுலயும் ஒரு குரூப்பா இருப்பானோ. எப்படின்னா பெரிய பெரிய ஐடி எல்லாம் பாசிட்டிவா போடுவாங்க. அவங்க அதே ஐடி டூப்ளிகேட் ஐடி பின்னாடி வச்சுக்கிட்டு அவனுக்கு நெகட்டிவா போடுவாங்க. நீங்க வேணாலும் பாருங்க. ஆனா அவங்களோட பேக்கப் ஐடியா தான் இருக்கும். ரெண்டு சைடுல தான் இருக்காங்க. அவங்களும் நிறைய பொறுப்புல அவங்க இருக்காங்களா? பொறுப்புல அவங்க உனக்கு பசிக்காதடா? பொறுப்புல இருக்காங்களா? எனக்கு பசிக்குதுடா. தம்பி எனக்கு பசிக்குதுடா. நான் குக்கர்ல போயிட்டு தான்டா சோத்த வடிக்கணும். கிளம்பு, நேரம் ஆகுதுடா. அவன் ஏதோ ரெக்கார்ட்